ஒரு அழகான கிராமமான செம்பருத்தி நகர்வில் வாழ்ந்து வந்தார்கள் மாலதி மற்றும் அவளுடைய மகள் நித்யா. மாலதி ஒரு தையல் வேலை செய்யும் சாதாரண அம்மா. நித்யா பெரிய கனவுகள் கொண்ட பள்ளி மாணவி. கணவர் இல்லாமல் ஒரே மகளை நம்பிக்கையாக வளர்த்தாள் மாலதி. பகலில் வீடு கடித்து சென்று துணி தைத்து, இரவில் கண் தூங்காமல் வேலை பார்த்து, என் பொண்ணு நல்ல படிச்சு பெரிய ஆளாகணும் என்பதே அவள் ஆசை. ஒருநாள் பள்ளியில் நடந்த ஓவியப் போட்டியில் நித்யா முதல் பரிசு பெற்றாள். அவளிடம் ஆசிரியர் கேட்டார், உன் வாழ்க்கையில் உன்னை அதிகம் பாதித்தவர் யார்? நித்யா சிரித்தபடி சொன்னாள், என் அம்மா. அவங்கதான் என் ஹீரோ. அடுத்த வாரத்தில் மாவட்ட அளவிலான மேடையில் நித்யா பேசும்போது சொன்ன வார்த்தைகள், எனக்கு அப்பா இல்ல, ஆனா என் அம்மா 2 பேரா இருந்தாங்க. அவங்க கஷ்டம் நான் பார்த்திருக்கேன். ஒரு நாள் நான் பெரிய அதிகாரியாகி அவங்க கஷ்டத்துக்கு பதில் கொடுக்கணும். அந்த மேடையின் கீழே இருந்த மாலதியின் கண்களில் கண்ணீர் வடிந்தது. அது துக்க கண்ணீர் இல்ல, அது பெருமை கண்ணீர். ஆண்டுகள் கடந்தது. நித்யா அரசு அதிகாரியாக நியமனம் பெற்றாள். அவள் முதல் சம்பளத்தால் வாங்கியது தனக்காக இல்ல, அம்மாவுக்கு ஒரு புதிய தையல் கடை. கடை திறக்கும் நாளில் நித்யா மெதுவாக அம்மாவிடம் சொன்னாள், நீங்க எனக்கு வாழ்க்கை கொடுத்தீங்க, இப்போ நான் உங்களுக்கு ஓய்வு கொடுக்கிறேன் அம்மா. மாலதி மகளை அணைத்துக் கொண்டாள். அந்த அணைப்பு ஒரு வாழ்க்கையின் வெற்றி. அம்மா பாசத்துக்கு சமம் எதுவும் இல்லை. அந்த பாசத்தை காப்பதுதான் ஒரு குழந்தையின் பெரிய கடமை.